அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம 28வது அப்டேட்டை பார்த்துட்ருக்கோம். நேற்று இரவும் இன்று காலையும் சற்று கடினமான தாக்குதல். ஹவுதிகள் 2 நாட்களாக வார்னிங் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சவுதியினுடைய எண்ணெய் கப்பல் மீது தாக்குதலை நிகழ்த்திட்டாங்க. இந்த தாக்குதலை பார்த்து அடுத்த 2 கப்பல் பேக்கில் போயிடுச்சு. இனி எங்களுடைய முழுமையான யுத்தத்தை தாக்க போகிறீங்கன்னு எல்லை பகுதியில் தாக்குதலை தொடங்கியிருக்கிறாங்க ஹவுதிகள். ஈரானுடைய எல்லை பகுதியில் ஒரு பெரிய ரயில்வே ஸ்டேஷன், ஒரு ஹப்பு ஒன்று இருக்குது. அதாவது கிராஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜங்ஷன் ஒன்று. அந்த ஜங்ஷன் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க. தொடர்ந்து ஈரானுடைய முக்கிய துறைமுகங்கள் மீதும் முக்கிய கடலோர பகுதிகள் மீதும் கடுமையான தாக்குதலை நிகழ்த்தியிருக்கிறது அமெரிக்கா. பதிலுக்கு ஈரான் குவைத் மீது கடுமையான தாக்குதலை நிகழ்த்தியிருக்கிறது. பல தாக்குதல் மலைகள், பல குண்டு மலைகள் தொடர்ந்து ஓய்வில்லாமல் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. நம்ம இப்போ நேராக ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்னா சவுதிக்கு போகிறோம். அங்கே கூடிய சூழ்நிலை என்ன, எப்படி தாக்கல் நடத்தினாங்க, அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன, சவுதி இனி என்ன பண்ண போகிறாங்கன்றதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நேராக அங்கேருந்து கிளம்பி ஈரானுக்கு போகிறோம் நம்ம. ஸோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வரைபடத்தோடு ஆரம்பிச்சிடலாம். இதுதான் தாக்கல் நடத்தப்பட்ட பகுதி ஷூகிக். இந்த ஷூகிக் அப்படின்ற ஒரு பகுதியில் தான் பக்கத்தில் தான் ஜஸ்ட் ஒரு 70 நாட்டிக்கல் மைலில் இந்த தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க. அந்த கப்பல் ஆல்மோஸ்ட் பற்றி எரிஞ்சிருச்சு. ஏன்னா 5 லட்சம் பேரலுக்கு மேலே கொண்டுட்டு போனது யான்பு பைப்லைன் வழியாக அந்த பகுதியிலிருந்து ஃபுல்லாக ஃபில் பண்ண கப்பல் தான். ஸோ எமினி ஹவுதிகள் உடைய ஸ்டேட்மெண்ட் பார்க்க போகிறதுக்கு முன்பு பக்கத்தில் நான் இன்னொரு பதிவுமே போடுறேன். நான் நார்மலாகவே இது வந்து அவங்க என்ன தான் அவங்க ட்ராக் ஆஃப் பண்ணிட்டு போனால் கூட இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை எந்தெந்த கப்பல் யாரோடைய ஓனர் அப்படின்றத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நார்மலாக நீங்களும் பண்ணிடலாம், நானே கூட பண்ணிடலாம். அந்த கப்பல், அதாவது அந்த ரெட்சி கடல் பகுதியில் வருகின்ற வழியில் இதுக்குன்னு தனியாக பிரத்யோகமாக ஒரு ஆப்பே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது எமினி ஹவுதிகள் அதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. அது இல்லாமல் தொடர்ந்து கடந்த 2 நாட்களாக வார்னிங் கொடுத்தும் நேற்று ஒரு வார்னிங் கொடுக்கப்பட்ட கப்பல் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவனோட ட்ராக்கிங்கை வந்து ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போகிறாங்க. ஆனால் அவங்க ஈஸியாக அது எங்கே என்னென்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் எமினி ஹவுதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தொடர்ந்து வார்னிங் கொடுத்துட்டு இருந்தோம், அதை வந்து எதிரிகள் ஒருபொழுதும் செவி சாய்க்கவில்லை. அதனால் நாங்கள் இந்த தாக்குதலை பேலிஸ்டிக் மிசைல்ஸ் ப்ளஸ் க்ரூஸ் மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன் மூலிமா தாக்கல் நடத்தினோம். இந்த தாக்குதலில் அல்லானுடைய கிரேஸால், அல்லானுடைய அசிஸ்டன்ஸால் இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறாங்க. தாக்கல் நடத்துறது நீங்கள் அங்கே பெரிய பேரழிவு ஏற்படுத்திட்டு கடைசியில் அல்லா தான் நடத்தினாருன்னு அவர் மேலேயா நீங்கள் வந்து ஒரு கூட அசிஸ்டண்ட்டு கூப்பிட்டு வரீங்க? ஏன்னா தாக்கல் நடத்தினது அல்லானுடைய கிரேஸும் அண்ட் அசிஸ்டன்ஸும் அவங்க கூட இருந்த துணையும் தான் சொல்கிறது தான் நான் அந்த ஆங்கிளில் சொல்கிறேன் நான். ஸோ இனி இந்த தாக்குதல்கள் தொடங்கும். இந்த தாக்குதலை பார்த்து 10க்கும் மேற்பட்ட கப்பல்கள் திரும்பி சென்று விட்டது. த ஆர்ம்டு ஃபோர்ஸ் வில் கண்டினியூ. நாங்கள் தொடர்ந்து இதை தாக்கல் நிகழ்த்த போகிறோம். நேவல் ஆப்ரேஷன், சவுதி எனிமிகள் இதுக்கப்புறம் இந்த வழியில் போகவே முடியாத அளவுக்கு இருக்கும். இனி லார்ஜ் ஸ்கேல் ஆப்ரேஷன் டீப் வித் இட்ஸ் டெரிட்டரி. எங்கள் டெரிட்டரிக்குள்ளார லார்ஜ் ஸ்கேல் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். அல்லா வில் அண்ட் பவர். எனக்கு அல்லா வந்து கண்டிப்பாக எல்லா உதவியும் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆர்ம்டு ஃபோர்ஸ் வந்து நான் சல்யூட் பண்ணுறேன். அதே மாதிரி ஏமன் பீப்புள் ஏதாவது பண்ணணும்னு நினச்சாங்கனாலும் கண்டிப்பாக எங்களோட பதிலடிகள் கடுமையாக இருக்கும் அப்படின்னு வார்த்தைக்கு வார்த்தை அவர் வந்து ஒவ்வொரு தாக்குதல்களையும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அவர் பேசுகிற பதிவுகள் எல்லாமே வந்து அல்லா வில் தேர், எங்களுக்கு அல்லா தான் இந்த அளவுக்கு பண்ணுறாருன்ற மாதிரி வந்து ஒரு போர்ட்ரேட் பண்ணுறதும் சரி, இந்த தாக்குதலை வந்து பெரிய அளவுக்கு சவுதி மீது அடுத்த கட்டம் நகர்த்துறதும் சரி, எல்லாமே அவர் அந்த ஒரு வார்த்தையை வந்து சொல்லிகிட்டே தான் இருக்கிறார். தொடர்ந்து ஒரு 5 நிமிஷம் பேசுகிறார் அப்படின்னா 5 நிமிஷத்தில் அந்த வார்த்தைக்கு வார்த்தை இதை சொல்லிகிட்டே தான் இருக்கிறார். அதை தாண்டி இந்த தாக்குதலுக்கான பதிலடிகள் என்ன மாதிரி இருந்தது அப்படின்னா, ஏற்கனவே ஏமன் தரப்பில் இருக்கக்கூடிய தாக்குதல்கள் இருக்கு இல்லையா, ஏமன் என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி எமினி ஹவுதிகள் ஏதாவது தாக்கல் நடத்தும் பட்சத்தில் கண்டிப்பாக நாங்கள் பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் எல்லை பகுதியில், ஏமனில் இருக்கக்கூடிய எல்லை பகுதியிலும் எமினி ஹவுதிகள் இருக்கக்கூடிய எல்லை பகுதியிலும் 2 பேர்த்துக்கும் கடுமையான துப்பாக்கி சண்டை. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இருட்டில் நடந்ததுனால இல்லை, அது வந்து சவுதியினுடைய எல்லை பகுதியில் நடந்த மாதிரி தான் தோணுதுன்றாங்க. காலையில் பார்த்தா தான் தெரியும். இதுக்கப்புறம் உங்களுக்கு இரவு பதிவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆனால் யாருங்க பார்த்தாங்க? நேற்று கூட ஈராக்கினுடைய உள்ளே பார்த்தீங்கன்னா கடுமையான ஒரே துப்பாக்கி சண்டையாக இருந்தது.
காலையில் பார்த்தா, ஏப்பா இந்த இடமாப்பா துப்பாக்கி சண்டை நடந்தது, டேய் யாராவது சொல்லுங்கப்பா அப்படின்னாலும் அவங்க வேலையை பார்த்துட்டு போகிறாங்க. திடீர்னு நைட் ஆனால் எங்கேருந்து வராங்கன்னு தெரியல, டமடமான்னு சொல்கிறாங்க. திடீர்னு காலையில் பார்த்தா ஒன்றுமே தேவை, அவங்கவுங்க வேலையை பாருங்கப்பா போங்கப்பா, ஏப்பா இந்த ஏரியாவில் எதுவுமே நடக்கலையேப்பான்றாங்க. அந்த மாதிரி சம்பவமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்றது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆனால் இனி சவுதி அரேபியா, ஹவுதிகள், ஏமன் இந்த முக்கோண காதல் கதையில் மிகப்பெரிய ஒரு தாக்கல் நடப்பதற்கான வாய்ப்புகள் பெருசாக தென்படுகிறது. ஏன்னா மொத்தம் ஒரு 123 அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்கிறாங்க அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும். அந்த அமெரிக்காவும் சவுதி அரேபியா சைனில் சவுதி அரேபியானுடைய நேவல் இருக்கு இல்லையா, அதாவது கடற்பகுதியை முழுவதும் அமெரிக்கா பாதுகாத்து சேஃபாக அனுப்புறதுக்கான அக்ரிமெண்ட்டு போட்டிருக்காங்க. அதனால தான் பதிலுக்கு அவங்க அணு உலைகளை அமைப்பதற்கும் அமெரிக்காவுடைய அணு நிலைகள் மீது எல்லா அக்ரிமெண்ட்டும் சேர்த்து ஒரு பிக்கஸ்ட் அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணியிருக்கிறாங்க அமெரிக்காவும் சவுதியும். அதனால் இனி ஹவுதிகள் தாக்குதல் நடத்தும் பட்சத்தில் அமெரிக்கா உள்ளே ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். பட் இங்கே பாகிஸ்தான் என்ன நடக்க போதோ தெரியல. அதை நினச்சா தான் கொஞ்சம் ஹவுதிகளுக்கு கொஞ்சம் அப்படியே பயமாக இருக்கும். கடகடான்னும். ஆஹா, ஏன்னா அங்கே சவுதியும் பாகிஸ்தானும் ஏற்கனவே அக்ரிமெண்ட் போட்டாங்க. யாராவது சவுதியை தொட்டாங்கன்னா அவங்க கெட்டாங்க. பாகிஸ்தான் அடிக்கிற அடியில் அவங்க டவுஜெல்லாம் கலண்டு போய் ஓடணுன்னு இருக்காங்க. ஏற்கனவே எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. போதாத குறைக்கு குவைத்தெல்லாம் வேறு கேட்டிருக்காங்களாம், தலைவா நீங்கள் எப்படி சவுதியை காப்பாற்றுறீங்களோ அதே மாதிரி எங்களையும் கொஞ்சம் காப்பாற்றுங்க. அமெரிக்கா ஒன்றும் சரியில்லை, எங்களை காப்பாற்றுற மாதிரி தெரியல, அடின்னு அடிக்கிறாங்க. நீ தான் சரியான ஆளாக இருக்க, ஒரு அணுகுண்டு 2 கடைசி வீசுறியா அப்படின்னு ஏற்கனவே இந்த மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய நிறைய பத்திரிகைகள் வந்து பாகிஸ்தானை புகழ்ந்து எழுதிட்டு இருந்தாங்க. அவங்களே பாவம் நேற்று இரவு, ஐயா எனக்கு ஒரு 10 பில்லியன் காசு இல்லை ஐயா, ஏதாவது ஒன்று கொடுங்க, உங்களை பற்றி நான் புகழ்ந்து 2-3 ட்விட்டை கூட போடுறேன், எப்படியாவது இந்த போரை நிறுத்துறதுக்கு நம்ம பேச்சுவார்த்தை நடத்துன்னு கெஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க இந்த சூழ்நிலையில் எங்கே போய் ஆயுதங்களை கொடுத்து எப்படி உதவி செய்வாங்க? அதனால் பொறுத்து இருந்தது போதும். சவுதி அரேபியா இனி பாகிஸ்தானை நம்பி பிரயோஜனம் இல்லை, ஏதோ ஏமாற்றி அதை இதை சொல்லி வாங்கிட்டாங்க. அதனால் முழுமையாக அமெரிக்காவிடம் ஒப்படைக்கிறாங்க. ஒருவேளை அமெரிக்கா வந்து ஹவுதிகள் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இல்லை பாகிஸ்தானே கோபம் வந்து வெறிகுண்ட வேங்கையாக இலே ஹவுதி முடிக்கிறவங்க கதையன்னு வெறிகொண்டு வராங்களான்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம் நம்ம. பட் அந்த கப்பல் இன்னும் எங்கே யாருக்கிட்ட ரீச் ஆனது, இல்லை இந்தியாவுக்கு வர வேண்டியதா, சீனாவுக்கு வர வேண்டியதா, வேறு எங்கே போனது அப்படின்றது இதுக்கப்புறம் தான் வரும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயங்க, அந்த செங்கடல் பகுதியாக இருக்கட்டும், இல்லை பேபிளப் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸாக இருக்கட்டும், எந்த கப்பல் யார் எங்கே நடத்தினாலும் அதில் ஒரு இந்தியர் இருக்கிறாருங்க. யாராவது ஒரு இந்தியர் இருக்கிறார். அதுவும் இந்த குவைத்தெல்லாம் வந்து அந்த கப்பலில் வேலை செஞ்சதுலேருந்து மீதி அத்தனை பேர் இந்தியர்கள் தான். ஏதாவது ஒரு தாக்குதல்னால் இந்தியர் தான் பாதிக்கப்படுறாங்க. இப்போ சவுதி அரேபியா எனக்கு தெரிஞ்சு இந்த கப்பல் இன்னும் ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கல. இப்போ காலைல சுட வந்த தகவல், இதுக்கப்புறம் தான் ரிசல்ட் வரும், சொல்லுவாங்க இந்தியர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, வேறு ஏதாவது ஒன்று ஆச்சா, இல்லை ஏதாவது விரும்பத்தக்கா நிகழ்வு நடந்ததா, இதுக்கப்புறம் தான் வரும், பார்க்கலாம் நம்ம பொறுத்து. இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வு. அப்படியே நம்ம சவுதியிலிருந்து கிளம்பி அங்கே ஈரானுடைய தாக்கல் நிலவரம் பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் பார்க்குறது வந்து சலாம்ச்சி பார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சலாம்ச்சி பார்டர் அப்படின்னா அது ஈரானையும் ஈராக்கையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டிரான்சிட் ரூட், அதாவது ரயில்வே ரூட்டு. இந்த ரயில்வே ரூட்னுடைய கனெக்டிங் பிரிட்ஜ், ஒரு பெரிய மக்கள் கூட்டம், நிறைய வந்து பில்கிரிம்ஸ் எல்லாம் வந்து சவுதியை நோக்கி மெக்காவை நோக்கி போகின்ற மக்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு கனெக்டிங் பிரிட்ஜு, அதை வந்து தாக்கல் நடத்துகிறாங்க, ரயில்வே கனெக்டிங் பிரிட்ஜ். அது தாக்கல் நடத்திட்டு ஈரானுடைய சென்காம் என்ன விளக்கம் கொடுத்தாங்கன்னா, பாசிபிள் ஈராக்கில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸுக்கு அதிகமான ஆயுதங்கள் இது வழியாக போகுது அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ட்ரெயினில் சரக்கு மூலயமா அனுப்பிச்சுட்றாங்க, அதனால் இந்த தாக்குதல் நாங்கள் முழுமையாக ஈராக்கையும் ஈரானையும் துண்டிக்கணும்னு நினைக்கிறோம், அதை முன்னிலைப்படுத்தி இந்த தாக்குதல். இதுவரை 4 பேர் இறந்து போனதாக ஈரான் தரப்பில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுக்கு ரோடு பாதையாக இருந்தால் மண் ரோடு போட்டு சீரமைச்சிடலாம். பட் பெரிய அளவுக்கு சேதாரமாக இருந்தால் எவ்வளோ சீக்கிரம் ரெக்கவரி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏற்கனவே இதே மாதிரி ரயில்வே பிரிட்ஜ் ஒன்று பாலத்தின் மீது நடத்தப்பட்ட போது, அதாவது ரஷ்யாவையும் இங்கே ஈரானையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ரயில்வே பிரிட்ஜ் ஒன்று, அதை அடித்ததில் ஒரு 3 நாளில் ரெடி பண்ணிட்டாங்க. 3 நாள் ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிட்டாங்க. இதுவுமே கூட இப்போ பாதிப்பு நம்மளுக்கு தோணலாம், பெருசாக ஆஹா ஓஹோ எதுவுமே போகாது அப்படின்னு நினச்சோம்னா, கடைசியில் 3 நாளில் ஓடி வந்து டொயின்னு நிற்பாங்க. இங்கே பாருங்கள் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம், மறுபடியும் பழையபடி எங்கள் பாதையெல்லாம் போகுது அப்படின்வாங்க. இருந்தாலும் கொஞ்சம் இந்த கிரம்ஷா ப்ரோவின்ஸ், கிரம்ஷா தான் ஈராக்கினுடைய எல்லை பகுதியில் கூட ப்ரோவின்ஸ். குசஸ்தான் அப்படின்றது வந்து இங்கே பாகிஸ்தான் ஒட்டி இருக்குல்ல,
அதுதான் வந்து குசஸ்தான் ப்ரோவின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாம் இந்த ஈராக்கை ஒட்டி அசோஸ் என்ற பகுதியை சுற்றி மேலே இருக்கக்கூடிய பகுதி எல்லாமே என்ன சொல்லுவாங்க, கிரம்ஷா ப்ரோவின்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பகுதியில் தான் நீங்கள் இந்த பார்க்குற பதிவுகள், வீடியோ பதிவுகள் எல்லாமே. அதை தாண்டி நேற்றையுமே இந்த பகுதிகளை தான் குறிவைத்து தாக்கல் நடத்தியிருந்தாங்க. இது நேற்றைய வரைபடங்கள். நேற்றைய வரைபடத்தில் அந்த கிரம்ஷான்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள், ஈரான் பக்கத்தில் நீல கலர் டாட் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே ரிப்போர்ட்டட் ஏர் ஸ்ட்ரைக். மேலே டப்ரீஸில் ஆரம்பித்து கீழே சபகர் போர்ட் வரைக்குமே பந்தர் அப்பாஸ், அந்த சிராஸ் போன்ற பகுதி, அசோஸ், இந்த பகுதி எல்லாமே பெரிய தாக்குதல். இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்குமே அதுக்கான தாக்குதல் நிகழ்த்தி இருக்காங்க. அதே போல் ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க, சிரியாவையும் ஜோர்டனையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு பெரிய டவர் ஒன்று இருக்குது, கம்யூனிகேஷன் டவரு. அந்த டவரை நாங்கள் அடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஈரானுடைய துறைமுகங்கள், ஐஆர்ஜிசியோட நேவல் பேஸ் வந்து மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் சேட்டலைட் இமேஜஸ் மூலயமாவும் தெரியுது. ஜாஸ்க் அப்படின்ற பகுதியில் தொடர்ந்து அங்கே துறைமுகங்களையும் குறிவைத்து மற்ற பகுதிகளையும் குறிவைத்து ஐஆர்ஜிசியினுடைய கண்ட்ரோல் இல்லாத அளவுக்கு தாக்குதல்களை பெரிய அளவுக்கு நிகழ்த்தியிருக்காங்க. நேற்று இந்த தாக்குதலுக்கு எல்லாமே ஈரான் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுடைய மீன்பிடி கப்பல் நிறுத்தி வச்சுருந்தாங்க, கப்பல் இல்லை போட்டு, மீன் பிடிப்பதற்காக நிறுத்தி வைத்திருந்த போட்டின் மீது தாக்கல் நடத்திவிட்டு ஏதோ கொக்கரித்து கொண்டு இருக்கும் அமெரிக்காவே உங்கள் கொக்கரிப்பு ஒரு நாளும் ஈடு வராது, எங்கள் அப்பாவி மீன்பிடி இவங்கள தாக்கல் நடத்தி நீங்கள் என்னத்தை சாதிக்க போகிறீங்க அப்படின்னு கேள்விகளை கேட்டிருக்காங்க. அதை தாண்டி மற்றும் 2 ப்ரோவின்ஸ் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க. இந்த அதாவது அசோஸ் அப்படின்ற ஒரு பகுதியிலும், அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா புஷீர் அப்படின்ற பகுதியிலும். இந்த 2 பகுதிகளும் அதிகாலையில் மிக கடுமையான தாக்குதல்கள் பார்க்கும்போதே தெரிந்தது. இன்னொன்று வந்து அன்சாலின்னு சொல்லிட்டு அந்த காஷ்மீர் சி பக்கத்தில், அதாவது ரஷ்யானுடைய ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் மிக முக்கியமான துறைமுகங்களாக இருந்தது. இது ஒரு காலத்தில் இஸ்ரேல் அந்த இடத்துல தாக்கல் நடத்தியிருந்தாங்க. ஏன்னா ரஷ்யா பெரிய அளவுக்கு உதவி செய்கிறாங்கன்ற அடிப்படையில் தாக்கல் நடத்தியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கை வைக்காமல் ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் ரெடி பண்ணியிருந்தாங்க. பட் மறுபடியும் அந்த முக்கிய துறைமுகத்தின் மீது, ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி இறக்குமதி தளமாக அமைந்த ஈரானுடைய முக்கிய துறைமுகத்தின் மீது இன்று தாக்கல் நடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. ஸோ இன்று காலையில் ஒட்டுமொத்தமாக நம்ம அப்சர்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஸ்ரிக், ஜாஸ்க், புஷீர், அஸ்வாஸ், அதில் குறிப்பாக சலாம்ச்சி அப்படின்ற ஒரு கிராசிங் பாயிண்ட் தான் மிக முக்கிய பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த தாக்குதலுக்கு பெரும்பாலும் பார்த்தோன்னா C-17A, C-5M மிலிட்டரி டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட் எல்லாமே எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, இந்த தடவை ஜெர்மனி ப்ளஸ் யூகேலேருந்து தான் வந்திருக்கு. இந்த தாக்கல் நடக்கும்போது இந்த ரீஃபில்லிங் டேங்கர் ஒன்று, அதாவது ரீஃபில்லிங் டேங்கர் இல்லை, ஏர்லி வார்னிங் சிஸ்டம், போயிங் E-3B சென்டரின்னு சொல்லுவாங்க. அது என்னாச்சோ தெரியல, அவசர கால அடிப்படையில், போர்க்கால அடிப்படையில் களம் இறக்கியிருக்கிறாங்க, அதாவது திடீர்னு தரம் இறக்கியிருக்காங்க. இன்னொரு விஷயம், இது வந்து அல் உதைத் ஏர்பேஸ். இது தாக்குதல் நடத்த முதல் நாள் இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பேஸில் போர் விமானங்கள் கிடையாது. ஒவ்வொரு நாளாக ஈரான் தாக்கல் நடத்த அந்த பேஸை கம்ப்ளீட்டாக எம்டி பண்ணி வச்சுட்டாங்க. நான் அன்னைக்கு சொல்கிறதா இன்றைக்கும் சொல்கிறேன், அமெரிக்கானுடைய நிலைகள் மீது குறிவைத்து தாக்கல் நடத்தப்படுகிறது எல்லாமே வந்து அமெரிக்காவுடைய போர் விமானங்களுக்கோ மற்றதுக்கோ பெரிய சேதாரம் கொடுக்குமானா பெரிய பாசிபிள் இல்லை. ஏன்னா அவங்க போர் விமானத்தை எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு நேட்டோனுடைய நிலைகளில் வச்சுக்கிட்டாங்க. அங்கேருந்து ரீஃபில்லிங் டேங்கர் மூலிமா பாதி வழியில் வந்தாலும் அதுக்கு தேவையான எரிபொருளை நிரப்பி வந்து தாக்கல் நடத்திட்டு மறுபடியும் போயிடுறாங்க. இந்த நிலைகள் அதையும் மீறி அங்கே இராணுவ வீரர்கள் எல்லாமே இருந்தாங்கன்னா திடீர் தாக்குதல்லாம் கிடையாது, வரதுக்கு முன்பே ஏர்லி வார்னிங் கொடுத்துட்றாங்க. அதாவது சைரன் சவுண்டு வந்துடுது, இங்கே தான் தாக்கல் நடத்த போகிறாங்க அப்படின்றது தெரியுது. உடனே அங்கே இருக்கக்கூடிய டெம்பரரி பங்கர்ஸ் ஒன்று இருக்கும், அதுக்கு அடியில் போயிடுறாங்க. இதற்கு முன்பு நான் 27வது அப்டேட்டில் கூட உங்ககிட்ட அதுதான் நான் சொல்லியிருந்தேன். நான் கரெக்டாக ஒரு வீடியோ பதிவுமே வெளியிட்டிருந்தேன். நான் அங்கே வீரர்கள் தாக்கல் நடத்துறதுக்கு முன்பு பங்கர் சடிகள் எப்படி போகிறாங்கன்ட்டு. அதனால் அந்த 100 பேர் இன்ஜூர்டு, 200 பேர் இன்ஜூர்டு அதெல்லாம் இல்லை. அவங்க கொஞ்சம் சேஃப் மெஷர்மெண்ட்டு தான் பார்த்துட்ருக்காங்க. நேற்று இறந்த 4 வீரர்களுடைய உடல்கள் அமெரிக்காவுக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதில் வந்து அவங்க ஏமாத்துறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா இறந்த வீரர்களை ஏமாற்ற முடியாதில்ல, ஏன்னா அவங்க குடும்பங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும். ஏன்னா அது வந்து ஜனநாயக நாடு, மற்ற நாடு மாதிரி ஒரு வேலை இருந்தது அப்படின்னா அந்த இறப்புகளை ஏமாற்ற முடியும், அந்த குடும்பத்துக்கு தெரியாமல் போக முடியும். பட் அதான் இது அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதையும் மீறி நிறைய ஊடகங்கள் அப்படிலாம் இல்லைப்பா, நீ நினைக்கிற தப்பு, நீ அமெரிக்காவுக்கு ரொம்ப ஓவராக முட்டு கொடுக்குற, அவங்களாம் ஆயிரக்கணக்கான பேர் இறந்து போயிருப்பாங்க ஈரான் அடித்ததில், நீ நினைக்கிறலாம் தப்பு அப்படின்னு சொன்னாங்களாலும் சரி ஓகே,
அடுத்த ஸ்டெப் ஏதாவது இருந்ததுன்னா உங்ககிட்ட நான் ஆதாரங்களாக இருந்ததுன்னா உங்களுக்கு வெளியிடுறேன் நான். பட் இப்போதைக்கு இறந்த 4 உடல்களை வந்து வீர வணக்கம் செலுத்தி கொண்டு போயிருக்காங்க. இவங்க ஈரான் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுவரை 53லேருந்து 60 பேர் பக்கம் வந்து இறந்து போனதாக வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த தாக்குதலாம் முடிச்சதுக்கப்புறம் அமெரிக்காவுடைய சென்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, வழக்கமானதான் அவங்களுடைய மிசைல்ஸ், ட்ரோன் ஃபெசிலிட்டிஸ், சர்வைலன்ஸ் சைட்டு, டிஃபென்ஸ் அசட்டு, அப்புறம் அவங்களுடைய மெருமான ஐஆர்ஜிசியோட பேசஸ், இது எல்லாமே நாங்கள் தாக்கல் நடத்தியிருக்கோம். இது வந்து 12th கன்சிகூட்டிவ் நைட்டு, 12வது தொடர்ந்து நைட்டில் நாங்கள் தாக்கல் நடத்தியிருக்கோம். 50,000 சர்வீஸ், 50,000 சர்வீஸ் மேன் வந்து தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தெஹ்ரானில் நிகழ்த்தப்பட்ட தாக்குதலும் சரி, தெஹ்ரானை ஒட்டி நேற்று பக்கத்தில் இருக்க தாக்குதலும் சரி, இந்த தடவை ஐஆர்ஜிசியோடைய பேசஸை குறிவைத்து 52 பிரிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே அப்படின்னா, எங்கள் ஈராக்குடைய எல்லை பகுதியை ஒட்டி 2015 மிகப்பெரிய ஒரு இராணுவ தளத்தை அமைத்து வச்சுருக்காங்க ஈரான். அந்த இடத்த வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதாக அந்த இடத்த தான் நாங்கள் குறி வைத்து அடித்தோம். குறிப்பாக ஈராக்கினுடைய எல்லை பகுதியில் இனி எந்த ஒரு பேஸுமே இருக்கக்கூடாதுன்ற அடிப்படையில் இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டதாக கடந்த 3 நாட்களாக தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அதே வேளையிலே ஈரான் வந்து ரிட்டர்ன் தாக்கல் நடத்துகிறாங்க ஈராக்குக்குள்ளார. எர்பில் போன்ற பகுதியில் ஸ்ரீராமனுடைய ஏர் டிஃபென்ஸ் ஆக்டிவிட்டி வந்து மிக கடுமையாக பரவி இருக்குது. சென்காம் என்ன சொல்கிறாங்கன்னா, முழுக்க எங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, கப்பல்கள் வந்து தைரியமாக போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் 21 வரைக்கும் ஒரு 9 கப்பல் போச்சு. பட் ஆனால் நேற்று இரவு பகுதியில் என்னாச்சுன்னா, ஒரு 3 கப்பல் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு கப்பல் என்னாச்சுன்னா கன்னி வெடியில் மாட்டிடுச்சு. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ப்ளூ கலர் இருக்குல்ல, இதுதான் சேஃப் வழி. மீதி ரெட் கலரோ இல்லை அதுக்கு பக்கத்தில் இருக்கிற க்ரீன் கலர் போனால் அங்கேருந்து ட்ரோன் மூலிமா தாக்கல் நடத்திடுறாங்க, அதாவது ஓமனை ஒட்டி. இல்லை ரெட் கலரில் ஆர்மோஸ் இல்லாமல் ஈரானுடைய தொந்தரவு இல்லாமல் போகணும்னு நினச்சாங்கன்னா ஃபுல்லாக கன்னி வெடிகளை மிதக்க விட்டாங்க. நேற்று ஒரு கப்பல் கம்ப்ளீட்டாக வெடிச்சிருக்கு. இன்னொரு கப்பல் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் 2 கப்பல் வந்து சரி எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் போயிருக்கிறாங்க. அமெரிக்கா கட்டுப்பாட்டெலாம் கிடையாது, எங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இன்றைக்கி குவைத்தினுடைய ஏர்பேஸ் வந்து கடுமையான ஒரு புகை மண்டலமாக தெரியுது. ஹல் சலீம் பேஸ் வந்து கடுமையான ஒரு புகை மண்டலமாக இருக்குது. நேற்று சவுதி அரேபியா மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அந்த இடைமறித்த அந்த ஏவுகணை இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய லார்ஜ் வால்யூமாக பெரிய இடமா இருந்தது. ஸோ தொடர்ந்து சவுதியை குறிவைத்து கொண்டிருக்கிறது ஈரான்ன்றதும் ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். இந்த பிகாஸ் மவுண்டைனை தாக்கல் நடத்துறதை மட்டும் அமெரிக்கா சற்று தள்ளி வைத்துட்டு இருக்காங்களாம். என்ன காரணம் அப்படின்னா, இஸ்ரேலோ வரணுன்றதுக்காக வெயிட் பண்ணுறாங்கன்ற மாதிரி டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் சொல்கிறாங்க. பார்த்தா எனக்கு அது மாதிரி தெரியல. ஏன்னா அமெரிக்கா வந்து ஆரம்பத்துலேருந்து இன்ன வரைக்குமே இஸ்ரேல் நீ உள்ளே வரக்கூடாது அப்படின்றலாம் அவங்க தெளிவாகிறாங்க. ரொம்ப சேஃபாக அப்படியே ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க இஸ்ரேலை. உள்ளே வந்துடாதன்றாங்க. அவர் சுமற்றாச்சு என்னமோ எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றார் அவர். ஆனால் மறுபடியும் இஸ்ரேலுடைய ஊடகங்கள் அப்படிலாம் கிடையாதுப்பா, இஸ்ரேல் உள்ளே வந்து ஒரு ஃபினிஷிங் டச் கொடுத்தாதான், அதனால் இஸ்ரேல் உள்ளே வரணுன்றாங்க. இஸ்ரேல் அப்படி உள்ளே வந்ததுன்னா ஏற்கனவே ஈரான் சொல்லி வச்சாங்க, நாங்கள் கண்டிப்பாக எங்களுடைய இலக்குகளை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம், அடிச்சிட்டே இருப்போன்றாங்க. ஏன்னா அவங்க எங்களுக்கே போர் அடிக்குது, குறிப்பிட்ட நிலைகள் அடித்து ஒரே ஆங்கிள் தான். இங்கே கத்தாரு, குவைத்து, பக்ரைன், எங்கள் ஓமன் இந்த பேஸு, அப்புறம் ஜோர்டனில் இருக்கக்கூடிய நிலைகள், அப்புறம் சவுதி, இதே தான் போர் அடிக்குது, கொஞ்சம் தள்ளி அடிக்கலாமே அப்படின்ற ஆலோசனை நாங்களும் ஈடுபட்டு இருக்கிறோம். நாங்களும் அதுதான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம், இஸ்ரேல் வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஈரான் தரப்புலையும். இல்லை யாருக்கு யார் முந்த போகிறாங்க, இல்லை யார் அமைதியாக போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சமயமாக இருக்கிறது. அதே சமயத்தில் நேற்று லெபனான், சதன் லெபனான் பகுதியில் இனி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற வேண்டிய சமயம் இருக்கிறது. அதனால் பெரும்பாலான கட்டிடங்களை வந்து தகர்த்துட்டு வராங்க. யார்? இஸ்ரேல். மறுபடியும் அந்த கட்டிடங்கள் வந்து செயல்படுத்த முடியாத அளவுக்கு வந்து தரைமட்டமாக்கிட்டு தான் அங்கேருந்து கிளம்பி வராங்க. பட் ஒரு சில பகுதிகளை தொடர்ந்து லெபனானுடைய இராணுவத்துக்கு கொடுத்துட்டு வராங்க. லெபனான் இராணுவத்துடன் இணைந்து அமெரிக்கா இராணுவம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஹெஸ்புல்லாவை முழுமையாக ஆயுதமில்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. ட்ரம்ப் அவர்கள் தனது பேட்டியில் நேற்று என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான் வந்து கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் கிடைச்சிரும், மிகப்பெரிய ஒரு சொல்யூஷன் கிடைச்சிரும். வி வாண்ட் டு மேக் ஏ டீல். அந்த டீல் ஹார்டாக கொடுத்து தான் நடத்தணும் அப்படின்னும்போது அதையும் நாங்கள் நடத்த தயாராக இருக்கோம். இனி நாங்கள் அடிக்கிற அடியில் இன்னும் ஒரே வாரத்தில் அவங்க எங்ககிட்ட டீலுக்கு ஓடி வருவாங்கன்றாங்க. இது எல்லாமே நம்ம அந்த காலத்திலே பார்த்துட்டு வந்த டைலாக்லாம். அந்த காலத்தில் வி வாண்ட் கம்ப்ளீட் ரெஜிம் சேஞ்ச், அவ்வளோதான் முடிந்தது, மண்டியிட்டது ஈரான், மண்டியிட்டு சரணடைந்தது ஈரான் அப்படின்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நடந்த சம்பவத்தை எல்லாத்தையும் நாங்கள் இப்படி முழித்து பார்த்துட்டு தான் இருக்கோம். என்ன நடந்தது,
யார் பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, கடைசியில் யார் பேச்சுவார்த்தை வேணான்னு ஒதுங்கி போனாங்கன்றது உலகம் அறிந்த விஷயம். அதனால் போதும் அமெரிக்கா இல்லை ஈரான், செயலில் காட்டுங்க, டைலாக்கில் காட்டாதீங்க. செயலை விட டைலாக் தான் 2 தரப்புலையும் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறது. பார்க்கலாம் நம்ம பொறுத்து இருந்து. எப்போ சவுதியினுடைய கப்பல் மீது தாக்கல் நடத்தினாங்களோ அப்பயே க்ரூட் ஆயிலோட விலை 95.720 போயிடுச்சு. ஆனால் ஆச்சரியமாக இருக்குது, தொடர்ந்து தங்கத்தினுடைய விலை வந்து பெரிய அளவுக்கு ஏறிக்கொண்டே இருக்கிறது. ஏன்னா அமெரிக்கா வந்து சப்போஸ் 2 கான்செப்டில் இருந்தோம். அமெரிக்கா வந்து வெற்றி பெற மாதிரி இருந்ததுன்னா தங்கத்தோட விலை, ஏன்னா டாலரோட மதிப்பு வந்து கூடும், பெரிய அளவுக்கு வரும். பட் சமீப காலமாக இந்த மிடில் ஈஸ்டில் போடப்படுகிற இந்த ஒப்பந்தங்கள் இது எல்லாமே டாலரை வந்து மறுபடியும் ரீகெயின் பண்ணிடுவார் அப்படின்னு நினைக்கிறாங்க முதலீட்டாளர்கள் வந்து. இதற்கு முன்பு டாலருடைய மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சால் தான் தங்கத்தோட விலை ஏறும் அப்படின்னு நார்மல் கான்செப்ட். இந்த போர் இதெல்லாம் தாண்டி டாலரோட மதிப்பு வீழ்ச்சி விட்றாதான் அது ஏறும். அப்படி தாக்குதல் ஒரு நாட்டோட போர் தொடுக்கும் போது டாலர் வீழ்ச்சி வருமே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, பட் மிடில் ஈஸ்ட் குறிப்பாக சவுதி அரேபியா கிட்ட போடப்படுகிற ஒப்பந்தம், மீதி மிடில் ஈஸ்ட் எல்லாமே வந்து அடுத்தடுத்த ஒப்பந்தங்கள் போடுறது. அவங்க என்ன நினைக்கிறாங்க முதலீட்டாளர்கள்னால், இந்த யுத்தத்தில் இந்த தடவை அமெரிக்கா சாலிடாக நின்று ஜெயிச்சிடுவாங்க, ஆல்மோஸ்ட் டாலரை வந்து ஸ்ட்ராங் பண்ணிடுவார்ன்ற நம்பிக்கையில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நான். அதனால் ஆச்சரியமாக இருக்குது. நம்மளோட கணிப்பு வந்து நெகட்டிவாக போயிட்டுருக்கு. ஐ மீன் கோல்டு விலை வந்து ஏறிட்டு இருக்கிறது பெரிய ஷாக்கிங்காக நான் பார்த்துட்ருக்கேன். அதுவும் இந்த போர் சூழலில் கிட்டத்தட்ட அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் இணைச்சிட்டாங்க. ஏன்னா கீழவையில் வந்து தீர்மானமாக கொண்டு வந்துட்டாங்க. என்ன அப்படின்னா 2 இராணுவமும் இணைந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க. தனது மிலிட்ரி டெக்னாலஜியும் இன்டெலிஜென்ட்டும் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியும் கோஆப்ரேஷனை இணைந்து செயல்படுத்துகிற மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட்டு. அப்போ மேலவையில் ஒப்புதல் பெறணும். இப்போ மேலவையில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஓட்டெடுப்பு கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 1.1 ட்ரில்லியன் நேஷ்னல் டிஃபென்ஸ் அத்தாரிட்டி, NDAAன்னு சொல்லுவாங்க. அதில் இஸ்ரேலுடன் அமெரிக்கா இணைவதை 219 பேர் வந்து வரவேற்றிருக்கிறாங்க. எஸ் அப்படின்னு இருக்காங்க. 219 216 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. 212 பேர் வேண்டாம் என்று போட்டிருக்காங்க. அதனால் பெரும்பாலும் ஜெயிச்சிருக்கிறாங்க. இனி இஸ்ரேலும் ஈரானுடைய இராணுவமும் அடுத்த ஒரு 4 வருடத்திற்கு மிக கடுமையாக இணைய போகிறது. 2029 வேறு லெவலில் வளர்த்த போகிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் நம்ம. இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமுச்சல், நன்றி, வணக்கம்.